அதிகாரமே இல்லாமல் என் அதிகாரத்தை பறிப்பதா? திருப்பி அடித்த ஆர்.என். ரவி. தீர்ப்பை அதிரடியாக ரத்து செய்த உச்சநீதிமன்றம். மசோதாக்களுடன் ஜனாதிபதி மாளிகைக்கு விரைகிறார் ஆளுநர். ஸ்டாலினுக்கு புதிய சிக்கலா? வணக்கம் நண்பர்களே. ஜனாதிபதிக்கும் ஆளுநர்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஆணை போட முடியாது, கெடு வைக்க முடியாது என்பது நேற்று முன்தினம் உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. குறிப்பாக நீதிமன்றங்களுக்கு ஜனாதிபதி மற்றும் ஆளுநர்களுக்கு கெடு விதிக்கும் அதிகாரமே இல்லை என்பதை நீதிபதிகளை தெளிவுபடுத்திவிட்டார்கள். இது ஏற்கனவே திமுகவுக்கு சாதகமாக மசோதா வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை திரும்பப் பெற வைத்துள்ளது. ஆளுநர், குடியரசுத் தலைவரின் சுய விருப்ப அதிகாரத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது. அரசியலமைப்பு பிரிவு 200 மற்றும் 21 அடிப்படையில் அவர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சுய அதிகாரம் கொடுத்திருக்கிறது. அதையடுத்து அரசியலமைப்பு பிரிவு 142 கீழ் நீதிமன்றம் அரசியலமைப்பு செயல்பாடுகளை மாற்ற முடியாது. அதாவது அரசியலமைப்பின் 142 உச்சநீதிமன்றத்திற்கு தேவையான உத்தரவை பிறப்பிக்க அதிகாரம் இருந்தாலும் ஜனாதிபதி ஆளுநரின் உத்தரவை மாற்றியமைக்க அதிகாரம் நீதிமன்றத்திற்கு இல்லை என்பதை தெளிவுபடுத்திவிட்டார்கள். இதன் மூலம் ஏற்கனவே தமிழக அரசு கொடுத்த மசோதா வழக்கில் தங்களது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி மசோதாக்களை ஒப்புதல் கொடுத்ததாக சொன்ன தீர்ப்பு செல்லுபடி ஆகாது என்பது தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் கடந்த ஏப்ரல் மாதத்தில் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு காலக்கெடு வழங்கி சொன்ன தீர்ப்பு ரத்தாகிவிட்டதோடு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் கொடுத்த மசோதாக்கள் குறித்த தீர்ப்பும் செயலிழந்து விட்டதாக மூத்த வழக்கறிஞர்கள் கருத்து கூறியுள்ளார்கள். அதாவது அது குறித்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நேரடியாக ரத்து செய்யவில்லை. ஆனால் அந்த தீர்ப்பு சட்ட ரீதியாக வலுவிழந்து போய்விட்டது. அதோடு சட்டத்தை மீறி நீதிமன்றம் அதிகார துஷ்பிரயோகம் செய்தது என்பதனால் அந்த தீர்ப்பு செல்லுபடியாவதற்கு வாய்ப்பில்லை என்றும் மூத்த வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதனால் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை அடுத்து தற்போது தமிழக ஆளுநர் ரவி அந்த 10 மசோதா விவகாரத்தை மீண்டும் தனது கைவசப்படுத்தி ஜனாதிபதியிடத்தில் ஆலோசனை கேட்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது தாங்கள் சொன்ன தீர்ப்பு தவறானது என்பதை உச்சநீதிமன்றம் ஒத்துக்கொண்டதால் அந்த மசோதாக்களுக்கு அவர்கள் கொடுத்த ஒப்புதல் திரும்ப பெறப்படுகிறது. அதனால் தமிழக அரசின் அந்த 10 மசோதாக்களில் எதற்கெல்லாம் ஒப்புதல் கொடுக்கலாம், எப்படிப்பட்ட ஒப்புதல் கொடுக்கலாம் என்பதை அடுத்தபடியாக ஆளுநர் ரவி ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு எடுத்துச் சென்று ஆலோசனை கேட்கப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் ஆளுநர் வழக்கில் உச்சநீதிமன்றம் எங்களுக்கு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பளித்து விட்டது என்று பாட்டி வைத்து கொண்டாடி வந்த திமுகவின் மொத்த கொண்டாட்டமும் காலியாகிவிட்டது. ஆனால் இதுவரை பின்னடைவை சந்தித்து வந்த ஆளுநர் ரவி அடுத்து மு.க. ஸ்டாலினுக்கு சரமாரியாக பதிலடி கொடுப்பதற்கு தயாராக வருகிறார். இப்படி மசோதா வழக்கு திமுகவுக்கு எதிராக திரும்பிவிட்டதால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் மசோதா சம்பந்தமாக நாங்கள் வழக்கு தொடர்வோம், ஜனாதிபதி ஆளுநருக்கு நீக்கப்பட்ட கெடுவை மீண்டும் விதிக்குமாறு புதிய மனு தாக்கல் செய்வோம் என்று நேற்று அறிவித்துள்ளார். என்றாலும் உச்சநீதிமன்றமே இந்த விவகாரத்தில் தங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று தெளிவுபடுத்திவிட்ட நிலையில் திமுக மனு தாக்கல் செய்தாலும் அதை தள்ளுபடி செய்து விடுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி. உதயநிதி ஒரு மந்த புத்தி பாலகன், அறிவு வளராத பையன், போட்டு தாக்கிய அண்ணாமலை. தற்போது 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று தமிழக பாஜக அலுவலகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் குறித்த ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் கலந்து கொண்டார். அதோடு தமிழக பாஜகவின் பொன் ராதாகிருஷ்ணன், அண்ணாமலை, தமிழிசை ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றார்கள். அதன் பிறகு தேசிய பாஜக பொதுச் செயலாளர் மற்றும் அண்ணாமலை ஆகிய இருவரும் மீடியாக்களை சந்தித்தார்கள். அப்போது பேசிய அண்ணாமலை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்தார். தேர்தல் நெருங்கிவிட்டதால் ஆரியர் திராவிடர் என்ற அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். கடந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு சனாதனம் குறித்து பேசினார். இப்படி ஒவ்வொரு தேர்தலிலும் மக்களை பிரித்தாலும் இதுபோன்ற அரசியலை இவர்கள் கையில் எடுத்துக் கொள்கிறார்கள் என்று அண்ணாமலை பேசிக் கொண்டிருக்கும் போது அண்ணாமலை பேசுவதை ஹிந்தியில் கேட்டறிந்த தேசிய பாஜகவின் பொதுச் செயலாளர் தருண் சுக் உதயநிதி ஸ்டாலினை மந்த புத்தி பாலகன் என்று ஹிந்தியில் குறிப்பிட்டார். அப்படி அவர் பேசியதை தமிழில் மொழிபெயர்த்த அண்ணாமலை அறிவு வளராத பையன் உதயநிதி என்று அவர் சொல்வதாக கூறினார். மேலும் உலகத்தில் நீண்ட காலமாக இருந்து வரும் ஆரோக்கியமான ஒரு மதம் என்றால் அது இந்து மதம்தான். இந்த இந்து மதமானது யாருக்கும் எதிரானது அல்ல. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மதத்தை உதயநிதி டெங்கு கொசு என்று சொல்கிறார். அவர் ராகுல் காந்தி கொடுத்த இட்டாலி கண்ணாடியை அணிந்து கொண்டு பார்ப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அந்த கண்ணாடியை கழட்டிவிட்டு இந்த கண்ணாடி அணிந்து கொண்டால் அவருக்கு எல்லாம் சரியாக தெரியும். அதனால் அவரது பார்வையில் தான் கோளாறு இருக்கிறது. அந்த கோளாறு தான் அவர்களை இப்படியெல்லாம் பேச வைக்கிறது என்று தேசிய பாஜகவின் பொதுச் செயலாளர் ஹிந்தியில் பேசியதை தான் மீண்டும் தமிழில் மொழிபெயர்த்தார் அண்ணாமலை. மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய உதயநிதி பிரதமர் மோடி தமிழில் பேச தான் ஆர்வமாக இருப்பதாக கூறுகிறார். ஆனால் தமிழில் படிக்கும் குழந்தைகளிடம் ஹிந்தி, சமஸ்கிருதத்தை திணிக்கிறார். இது எந்த வகையில் நியாயம்?
தேசிய கல்விக் கொள்கையை ஆதரித்தால்தான் நிதி தருவோம் என்று மிரட்டுகிறார். இது எந்த வகையில் நியாயம் என்று பிரதமர் மோடியை நோக்கி கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில்தான் அவருக்கு வட்டியும் முதலுமாக சேர்த்து அறிவு வளராத பையன் என்று பாஜக ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறது. அடுத்த செய்தி, அன்புமணி கொடுத்த அதிர்ச்சி எதிரொலி. புதிய கட்சி தொடங்கும் டாக்டர் ராமதாஸ். பாட்டாளி மக்கள் கட்சியில் தன்னுடைய பேரன் முகுந்தனை இளைஞரணி தலைவராக போவதாக டாக்டர் ராமதாஸ் கூறியதை அடுத்து அவருக்கும் அன்புமணிக்கும் இடையே மோதல் வெடித்தது. இதன் காரணமாக தற்போது 2 அணிகளாக அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். அதோடு தன்னுடைய அணிக்கு தனது மகள் ஸ்ரீகாந்தியை செயல் தலைவராக்கியுள்ளார் ராமதாஸ். ஆனால் அன்புமணியோ, பாட்டாளி மக்கள் கட்சி என்னிடம்தான் உள்ளது, நான் தான் அந்த கட்சியின் பொதுக்குழுவால் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளேன் என்று கூறியதோடு தேர்தல் ஆணையமும் தன்னையே தலைவராக அங்கீகரித்து இருப்பதோடு கட்சியும் மாம்பழம் சின்னமும் எனக்கே ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அறிவித்து டாக்டர் ராமதாஸுக்கு பலத்த அதிர்ச்சி கொடுத்தார். என்றாலும் மீண்டும் தனது சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் நான் தான், அதனால் மாம்பழம் சின்னத்தை எனக்கே கொடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் தனது வழக்கறிஞர் மூலம் மனு தாக்கல் செய்திருந்தார் டாக்டர் ராமதாஸ். ஆனால் அதற்கு சாதகமான பதில் வரவில்லை என்று கூறப்படுகிறது. என்றாலும் இது குறித்து தான் சட்ட போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்திருக்கிறார் ராமதாஸ். ஆனால் அன்புமணியோ, எத்தனை நீதிமன்றத்திற்கு போனாலும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் சின்னத்தையும் என்னிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாது என்று கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிரடியாக அறிவித்தார். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தற்போது டாக்டர் ராமதாஸ் ஐயா பாமக என்கிற பெயரில் ஒரு புதிய கட்சி தொடங்க திட்டமிட்டுள்ளாராம். ஏற்கனவே தன்னுடைய பெயரில் பாட்டாளி மக்கள் கட்சி இருப்பதால் இந்த கட்சியை தனது ஆதரவாளர்களின் பெயரில் தொடங்குகிறார். இதற்காக 100 பேரிடம் பிரமாண பத்திரத்தை பெறும் பணிகள் தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. இதை வைத்து பார்க்கும்போது தேர்தல் ஆணையத்தில் முறையிட்ட போது மாம்பழம் சின்னம் தனக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பில்லை என்பதை தெரிந்து கொண்டதால் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஐயா பாமகவை டாக்டர் ராமதாஸ் தொடங்கும் பணிகளில் ஈடுபட்டு இருப்பதாக அக்கட்சி வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அதோடு சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற உள்ள நிலையில் டாக்டர் ராமதாஸ் திமுக கூட்டணியில் இடம்பெறப் போகிறார் என்பதும் தெரிய வந்துள்ளது. திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிய காங்கிரஸ் கட்சி. தற்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதி என்று குறிப்பிட்டு வருவதால் 2 கட்சிகளுக்கும் இடையே தொடர்ந்து உரசல் ஏற்பட்டு வருகிறது. இன்னொரு பக்கம் தமிழக காங்கிரஸ் கட்சியில் நடிகர் விஜயுடன் அவ்வப்போது சந்திப்பு நடத்தி திமுகவுக்கு புதிய அதிர்ச்சியை கொடுத்து வருகிறார்கள். இதன் காரணமாக வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறிவிடுமோ என்ற சந்தேகங்களை ஏற்படுத்திவிட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று திமுகவுடன் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடத்த 5 பேர் அடங்கிய ஒரு குழுவை காங்கிரஸ் கட்சி நியமித்திருக்கிறது. இந்த குழுவினர் காங்கிரஸ் கட்சி போட்டியிட விரும்பும் தொகுதிகள் மற்றும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்கள் குறித்து திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார்கள். இதில் உடன்பாடு ஏற்படுமா, இல்லை பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராமல் கடைசி நேரத்தில் திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் கட்சி வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தில் இணையுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.